இப்போ நில்லுங்க. மண்ணையும் மனங்களையும் நேசிக்கும் அன்பு தமிழ் விவசாய உறவுகளுக்கு இனிய வணக்கம். நல்ல விதையிலிருந்து நல்ல செடிகள் முளைக்கும். அதுபோல் மாணவர்களின் சின்ன வயதிலேயே மாணவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை விதைக்கும் அவிநாசி கொங்கு கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்திலே நமது குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். என்ன என்று கேட்டால், ஒரு சிறு வயதிலே நல்ல எண்ணங்களை விதைத்தால்தான் அந்த மாணவர்கள் வருங்காலத்தில் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளிலும் ஈடுபடுவார்கள். அந்த வகையிலே நல்ல எண்ணங்களை விதைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எமது இதயம் கலைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் பணி வருங்காலத்தில் தமிழ் மொழிபோல் சிறக்க வாழ்த்துக்கள். ஆமாம், உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே நாங்கள் இங்கே ஒரு 3 வாரமாக வந்துட்டுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் வந்தேன். நான் ஒரு ப்ராஜெக்ட்காக தான் வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நம்ம ஊரில் குளம் இப்படி ஒன்று இருக்குது. இந்த குளத்தை நம்ம பராமரித்தா தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பாதுகாப்பு இது எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. இவங்க வீட்டுக்கு ஒரு வண்டி நம்ம சும்மா வெளியே போயிட்டு வரக்காக வீட்டுக்கு 4 வண்டி வச்சுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு வண்டி தண்ணீர் வண்டினே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் ஆதாரங்களே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அவங்க நிறைய பேர் தண்ணி குடிக்கிற கூட தண்ணி கிடைக்காத இடத்துல கடல் நீர் எடுத்து அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ்க்கு செயற்கை மூலியமாக, இயற்கை கூட இல்லை, அதுவும் அவங்களுக்கு ஆபத்து தான். அந்த மூலிமா உப்பை நீக்கிட்டு அவங்க தண்ணியாக குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நான் நல்ல தண்ணியில் தான் குளிப்பேன். அப்போ தான் எனக்கு முடி வரும். அந்த மாதிரி நம்ம அலட்சிய போக்காக பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் ஒரு வீட்லேயும் டேப்பில் எப்போ தண்ணி நிற்கிதோ அப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆள்கள் அதிகமாகறாங்க. இந்த விழிப்புணர்வு எல்லாத்தையும் போய் சேருது. இதை பார்க்குற எல்லாருமே இப்போ நான் மட்டும்தான் வந்தேன். என் மாணவர்கள்ட்ட போய் நான் என்னோட இங்கே செய்கிற வேலை இதோட அவசியம் எல்லாமே நான் சொன்னேன். இது நம்ம ஊரில் ஒரு ஊர்லேயும் இருக்கிற இந்த மாதிரி குளங்களை அவங்கவுங்க சுத்தம் பண்ணிக்கிட்டோம். எல்லோரும் சேர்ந்து மாணவர்கள் இப்போ ஒரு ஆசிரியர் வந்தால் நம்மகிட்ட படிக்கிற 50 மாணவர்கள் வருவாங்க. இன்றைக்கி 4 பேர் வந்திருக்காங்க. நாளைக்கு இவங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் 40 பேர் வருவாங்க. இந்த மாதிரி பார்க்குற ஒருத்தரும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீடு அந்த மாதிரி சொல்லுங்கள். ஓய்வு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் ஓய்வுங்கிறது அப்படி தூங்கி எந்திரிக்கிறது தான் ஓய்வு கிடையாதுங்க. ஒரு மனசை நிம்மதியாக வச்சுக்கிறது, ஒரு நல்ல சேவை செய்கிறது, இது எல்லாமே ஓய்வு தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தூங்கி எந்திரிச்சு நமக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ்னஸை விட இந்த மாதிரி சேவை செய்கிறது இன்னும் நமக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். நானும் உங்களை மாதிரி இருந்திருக்கேன். ஆனால் இப்போ மாற்றிக்கிட்டேன். அந்த தூங்கி எந்திரிச்சு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதை விட இந்த வேலை இன்னும் எனக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. நீங்களும் வாங்க, களத்தில் இறங்கி குளத்தை காப்போம். நன்றி. நன்றிங்க மேடம். நன்றிங்க. உங்கள் பணி சிறக்கட்டுங்க மேடம். நல்ல எண்ணங்களை விதைக்கிறீங்க. இதே மாதிரி அதிக மாணவர்கள் உருவாக்குங்க. நன்றிங்க மேடம். நன்றிங்க. நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். பேசு பாட்டில்ஸ் வரீங்க. எடுத்துக்கலாம்.